ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ, எதிர்பார்த்த மாரியே ஒரு கேப் அப் ஓப்பனிங் அரவுண்ட் ஒரு 300 பாயிண்ட்ஸு. ஸோ, ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, 24,175க்கு கொஞ்சம் நியர்பைல தான் ஓப்பன் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ, அதோட வந்து மொமெண்டம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷத்தில வந்து செம்ம பையிங். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. மட 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 மடன்னு ஏத்திட்டான். ஓகேங்களா? ஸோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த இன்னைக்கு டேவோட ஹைய அவன் பிரேக் பண்ணவே இல்லங்க. அதே மாரி லோவையும் பிரேக் பண்ணவே இல்லங்க. கம்ப்ளீட் சைட்வேஸ். செம்ம சைட்வேஸ்ங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த சைட்வேஸ. கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ்குள்ளேயே வந்து இன்னைக்கு டேவ முடிச்சுட்டாங்க. ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்ட்ராடேக்கு ஃப்ளாட்டர் ஓப்பனிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா டவ் ஜோன் வந்து நெகட்டிவாவும், நாஸ்டாக் வந்து பாசிட்டிவாவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இட்ஸ் இண்டிகேட் நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டர் மார்க்கெட் இருக்க சான்சஸ் இருக்கு. அப்படி வந்து நாளைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டர் மார்க்கெட்டா இன்கேஸ் கிடைச்சுச்சு அப்டின்னா, இந்த ஹைய வந்து அவன் பிரேக் பண்ணணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா, 24,280. ஸோ அந்த லெவல பிரேக் பண்ணா 24,350 வரைக்கும் போகும். இல்ல கீழ வருதுன்னா 24,175 பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இத பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்து ஒரு பெரிய செல்லிங் இருக்கு. ஸோ அந்த செல்லிங் வந்து 24,000 வரைக்கும் கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்து ஒரு 150 பாயிண்ட் பக்கம் வந்து இறங்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆனா அதுக்கு வந்து அவன் பிரேக் பண்ணணும். ஸோ பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளால எந்த என்ட்ரியுமே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பண்ண முடியாது. ஏன்னா கம்ப்ளீட் சைட்வேஸ்ல இருக்கு. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த இடத்துல. பிரீமியமோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 10 பாயிண்ட் ஏறுறதுக்கே வந்து மார்க்கெட் வந்து 50, 60 பாயிண்ட் ஏறுறான். அப்பதான் பிரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட் மூவ்மெண்ட்டே குடுக்குறான். ஸோ அதனால அதாவது கொஞ்சம் அவுட் ஆஃப் த மனில எடுக்கும்போது. ஸோ அதனால கொஞ்சம் ரிஸ்கி தான் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஏன்னா அந்த சைட்வேஸ் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனா மட்டும் தான் நம்மளால வந்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஸோ அதனால நாளைக்கு ஏதாவது பிரேக் அவுட் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். பிரேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கும் நிஃப்டில. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஸோ அவன் வந்து ஒரு இன்டிசிசிவ் க்ளோசிங்க. ஆனா என்னன்னா, அந்த ரெசிஸ்டன்ட்லாம் பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் வச்சிருக்கான். 56,600 பிரேக் பண்ண முடியல. 56,300ல செல்லிங். ஸோ நாளைக்கும் ஃப்ளாட்டர் ஓப்பனிங் தான். ஸோ உங்களுக்கு சப்போர்ட்டா 56 200 உங்களுக்கு ஆக்ட் ஆகும் நாளைக்கு. ஓகேங்களா? இப்போ 56,300ல இருக்கு. 56,200 அண்ட் 56,100ல சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதுலேருந்து பவுன்ஸ் பேக் எடுத்துச்சு அப்படின்னா 56,600 வரைக்கும் ரேலி குடுக்கும். ஒன்ஸ் 56,600 பிரேக் பண்ணா 57,300 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஐடி இன்னைக்கு ஐடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பேங்க் நிஃப்டி கூட செல் ஆனா, ஐடி செல் ஆகல. அப்படியே நின்னான். ஓகேங்களா? ஒரு லாங் ரன்னுக்கு நின்னான். ஸோ இப்போதைக்கு இது வந்து ஒரு நாங்க வந்து பேட்டர்ன்ல வந்து இது கப் வித் ஹேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டர்னுக்கு வந்து அவன் எந்த இடத்த பிரேக் பண்ணணும் அப்படின்னா, 32,000 பிரேக் பண்ணணும். ஒன்ஸ் இந்த 32,000 அவன் பிரேக் பண்ணான் அப்படின்னா, ஒரு சூப்பர் ராலி வந்து கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒரு நல்ல ஹை போகும். ஸோ பார்க்கலாம். அந்த டயத்துல ஐடி செக்டார்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி இன்னைக்கு நல்லா இருந்துச்சுங்க. உண்மையிலேயே 812 வந்து ரெசிஸ்டன்ட். அதாவது 813. ஸோ அந்த லெவல் வரைக்குமே இன்னைக்கு போயிருச்சு. ஸோ நான் அத இந்த இடத்துல தக்க வச்சிருந்தான் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ளாட்டர் ஓப்பனிங் கிடைக்கும்போது திரும்ப மொமெண்டம் பாசிட்டிவா திரும்பி இருக்கும். பட் வந்து செல்லிங் அந்த 813 கீழ தான் க்ளோசிங் இன்னைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஏதாவது அந்த 813 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ஹெச்டிஎஃப்சி நல்லா இருக்கும். நான் ஆல்ரெடி பையர்ஸ்க்கு பை குடுத்துட்டேன். ஹெச்டிஎஃப்சி ஆல்ரெடி ஒரு சிலர் ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க. ஒரு சிலர் சின்ன ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஒரு சிலர் நல்லாவே ப்ராஃபிட்ல இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ரிலையன்ஸ் நான் சொன்னேனா, ரிலையன்ஸ் வந்து மறுபடியும் கேப் அப் ஆச்சு அப்படின்னா மொமெண்டம் பாசிட்டிவ்ல இருக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொமெண்டம் பாசிட்டிவ். இன்னைக்கு டேக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு இன்ட்ரா டேக்கு வந்து மொமெண்டம் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் தலைவனுக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1375. இப்போ 1345ல இருக்கான். இன்னொரு 30 பாயிண்ட் தள்ளி வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. மேபி இந்த ராலி அது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப கீழ இறங்கலாம். ஆனா ட்ரெண்ட் இன்னும் டவுன்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அப் ட்ரெண்டுக்கு இன்னும் மாறல. ட்ரெண்ட் இன்னும் டவுன்ல தான் இருக்கு. ஸோ மேபி அத பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா, ட்ரெண்ட் வந்து திரும்ப சேஞ்ச் ஆகுறதுக்கு நெறையவே பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டோட நிலவரம். ஸோ பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாரி மூவ்மெண்ட் குடுக்குறாங்க. எதுவும் பிரேக் அவுட் இருக்கா? இல்ல நாளைக்கும் சைட் வேஸ்லயே முடிக்கிறாங்களா? அப்படின்னு. ஏன்னா வார் நியூஸ் வந்து ரொம்ப ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல மூவ்மெண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் தான். ஐடி செக்டார் நல்லா இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. நெறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.